உதவி செய்தல் பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காஹா அப்படின்னு பார்ப்போமா? அல்லாஹ்வின் உதவி. ஒருவன் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அல்லாஹ்வும் அவனுக்கு உதவி செய்வான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காஹா. மறுமை நாளில் நன்மை. ஒரு முஸ்லிமின் பிரச்சனையை ஒருவர் தீர்த்து வைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவரின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். உதவி செய்யறதுல பல விதம் இருக்கு. அதுல இஸ்லாம் மார்க்கம் பற்றி பிறருக்கு ஏத்தி வைக்கிறதும் ஒரு உதவித்தான். இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறையினர் பல்வேறு வகையான சீர்கேட்டின் பக்கம் போறதுக்கு காரணம் அவர்கள் பார்க்கக்கூடிய ஆபாச வீடியோக்கள், தீய திரைப்படங்கள் மூலமாக தான். எனவே சாலிஹானா எந்த பெற்றோரும் தன் பிள்ளை அல்லாஹ்வுக்கு பிடித்த பிள்ளைகளாக, தங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக, சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்கதான் ஆசைப்படுவாகா. அதனால நம் குழந்தைகளை சிறு வயதிலேயே இஸ்லாம் மார்க்கம் பற்றி தெரிந்தவர்களாக வளர்த்தால்தான் நல்லது. அப்படி நம்ம குழந்தைகளை சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்க நான் ஆரம்பிச்ச சேனல் தான் அஸ்ஃபா இஸ்லாமிக் கார்ட்டூன்ஸ். இதுல இஸ்லாம் மார்க்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் குழந்தைகள் சுலபமாக புரிந்து கொள்ள கார்ட்டூன் வடிவத்தில் வீடியோக்கள் பதிவிட்டுறோம். என்னோட சேனலுக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் 4000 வாட்ஸ் ஹவர்ஸ் தேவை. அப்பதான் யூடியூப் என்ஸ் சேனல் அங்கீகாரம் செய்வாங்க. அப்படி எனக்கு கிடைக்கலன்னா என்னால வீடியோ போட முடியாது. என்ஸ் சேனல் க்ளோஸ் ஆகிடும். அதனால் நம்ம முஸ்லிம் மக்கள் அனைவரும் நம்ம சேனலில் வெளியிட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் முழுமையாக பார்த்ததுட்டு லைக் போடுங்க. நான் ஷார்ட்ஸ் பத்தி சொல்லல, வீடியோக்களை பார்க்க சொல்றேன். அப்பதான் 4000 வாட்ஸ் ஹவர்ஸ் எனக்கு கிடைக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் நம் சேனல் வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து உதவி செய்யுங்கள் முஸ்லிம் சகோதர சகோதரிகளே. சாலிஹான பெற்றோர்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோக்களையும் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். எனக்கு உதவுவோருக்கு முன்னாடி நாம் கேட்ட உதவி செய்தால் கிடைக்கும் நன்மைகள் மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவதற்கு நான் இன்ஷா அல்லாஹ் துவா செய்வேன்.